ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 14ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தியை ஒட்டி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி 11 நாட்களுக்கு மிகச் சிறப்பாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. 13ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கிறதோ அந்த சிலைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொள்வார்கள். அவருடைய சிலையை சுத்தம் செய்யப்படும், அந்த வளாகம் சுத்தம் செய்யப்படும். அன்று 13ஆம் தேதி மாலை அந்த இடத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு அருகிலே தீபங்களை ஏற்றி தீபோத்சவம் என்று சொல்லப்படுகின்ற ஒளி விளக்குகளால் அலங்காரம் செய்வார்கள். 14ஆம் தேதி காலையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கின்ற இடங்களில் மிக பிரம்மாண்டமாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகள் தோறும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படம் வைத்து மரியாதை செய்யப்படும். இது மட்டுமில்லாமல் அன்று எங்கெங்கெல்லாம் பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் குடியிருப்பு பகுதிகள் வேலை செய்கின்ற இடங்களிலே மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள், எங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்ல நலத்திட்டங்கள் பதிவு செய்யறது, அவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் நடக்கும். இவை இல்லாமல் வேறு நலத்திட்ட உதவிகளும் பாரதிய ஜனதா கட்சியால் மேற்கொள்ளப்படும். 3வது நிகழ்வு ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்கு உள்ளாக மாவட்டத்தினுடைய ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு அரங்க கூட்டமும் கண்காட்சியும் நடத்தப்படும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி எவ்வாறு நடத்தியது, குறிப்பாக பிரதமர் நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்படி புறக்கணித்தது, அவருடைய தேர்தல் தோல்விக்காக எப்படி உடனிருந்து வேலை செய்தது, அவருக்கு யார் அந்த கௌரவத்தை கொடுத்தார்கள், மந்திரி சபையிலிருந்து அவர் விலகுகின்ற பொழுது நேரு அவர்களுக்கு கொடுத்த ராஜினாமா கடிதம் கூட இன்று வரலாற்றிலே இல்லை. அதை கூட காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் அழித்து விட்டது. அந்த ராஜினாமா கடிதத்திலிருந்து தொடங்கி அவருடைய எலெக்ஷன்ல இருந்து அதற்கு பின்பாக எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் டாக்டர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தியது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டது, குறிப்பாக நெருக்கடி நிலை காலகட்டம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு அரங்க கூட்டத்திலேயும் முக்கியமான கட்சியினுடைய தலைவர்கள் எடுத்து மக்களுக்கு கூறுவார்கள். இந்த அரங்க கூட்ட ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணியால் துவங்கி வைக்கப்படும். இந்த அரங்க கூட்டத்தில் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த முக்கிய நபர்கள், சமுதாயத்தினுடைய பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பரப்புவதில், அவருக்கு கௌரவம் கொடுக்கின்ற வகையில் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி பாரதிய ஜனதா கட்சி நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற தகவல்களை எல்லாம் அந்த அரங்க கூட்டத்தில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். இந்த 3 நிகழ்ச்சிகளை குறித்து இன்று மாநிலம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான ஒரு பயிற்சி நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது. இதில் தேசிய பொறுப்பாளர் திரு தருண் சுக் அவர்களும் கலந்து கொண்டார். ஆந்திராவிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக பங்கு கொள்ள வந்திருக்கிறார். மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி கார்த்தியாயினி அவர்களும் அவர்களோடு இணைந்து ஒரு 7 பேர் கொண்ட குழுவும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பட்டியலின எஸ்சி மோர்ச்சாவை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்வதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகளை கூட நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தி என்பது நல்ல முறையிலே சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கும் இது குறித்தான செய்திகள் மக்களை சென்றடைவதற்கும் விரிவான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நன்றிங்க.